வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா தேங்காய் பால் சாதம். அது கூடவே உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். தேங்காய் பால் 2 டம்ளர், நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தேங்காய் பால், அதை வந்து நான் மிக்சியில் அரைச்சி வடிகட்டி பால் மாத்திரம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி உங்களுக்கு தேவையான அளவு நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் இன்னைக்கு பண்ண போகிறேன். நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெயை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பிரியாணி இலை, கிராம்பு 3 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 2, மராட்டி மொக்கு 1, நட்சத்திர இலை, கிராம்பு ஒரு 7, பட்டை, அன்னாசி பூ, இதெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது லைட்டாக பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமே பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துருவோம். வெங்காயம் சேர்த்துருவோம். கிண்டி விட்டுக்கோங்க. அதை நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு கொத்தமல்லி புதினா சொப்பை வந்து ಸ್ವಲ್ಪ சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இந்த 1 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ இதில் அரிசி சேர்த்துருவோம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துருவோம். இதை லைட்டாக கிண்டி விடுங்க, அரிசி உடையாம. இதில் தேங்காய் பால் சேர்த்துருவோம். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். இதே டம்ளரில் 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருவோம். நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமே விசில் போட்டுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து 1 விசில் விட்டால் போதும். ஏன்னாக்கா நான் அரிசியை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அதனால் 1 விசில் போதும். இப்போ வந்து மூடி போட்டு வச்சுருவோம். லைட்டாக ஒரு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெயிட் பண்ணுவோம் 1 விசில் வர வரைக்கும். 1 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். 1 விசில் வந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு வறுக்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதையும் உருளைக்கிழங்கு அதில் வறுத்துருவோம். வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா. கிண்டி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கிறதுக்கு டேபிள் சால்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்க நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம். கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். உருளைக்கிழங்க வறுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துருவோம். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தேங்காய் பால் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இதில் கொத்தமல்லி தலையை லைட்டாக சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சால்ட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுக்கையிலே சேர்த்தோம். பத்தாட்டி வேணால் டேபிள் சால்ட்டு சொல்லிப்ப சேர்த்துக்கலாம். ஏன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து தேங்காய் பால் சாதம் விசில் வந்ததில் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணும் போதே வாசனை சூப்பராக இருக்குங்க. பாருங்க, எதுவுமே அடி பிடிக்கலை. பாருங்க, கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன அளவுலேயே வைங்க, கரெக்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.